ஓபிஎஸ் இன்னைக்கு திமுக அழைச்சி கட்சியில இணைத்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுல வந்து ஒண்ணும் குழப்பம் இல்ல. அதாவது ஓபிஎஸ் அட்வான்டேஜ். திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ். நான் என்ன நீங்க சொன்ன மாரி ஒரு பெர்செப்ஷன் பில்டிங்ல உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வருதுல, உற்சாகம் வருதுல. அப்பா டிஎம்கே வந்து பயங்கரமா ஜெயிக்க போகுதுப்பான்னு. அந்த பெர்செப்ஷன் நரேட்டிவ் செட்டிங்ல ஒவ்வொருத்தரா இங்க வர்றாங்க அப்படின்னு காட்டுறது ரொம்ப அட்வான்டேஜ். ஓட்டா கன்வெர்ட் ஆறதுல பெருசா ஏதாவது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிறகு திரு ஓபிஎஸ் அவர்களே பேசும்போது தேனி மாவட்டம் அதிமுகவின் கோட்டையாக இருந்தது. அதை நாங்கள் திமுகவின் கோட்டையாக மாற்றுவோம். எங்களுடைய விருதுநகர் மாவட்டம் அதிமுக கோட்டையாக தான் இருக்குது 99%. அதுல இருந்த திரு KKSR, அதுல இருந்த திரு ராமரக்கணி, இதுல மாதிரி ஏடிஎம்கே இருந்தவங்க எல்லாம் டிஎம்கே போகும்போது கொஞ்சம் டிஎம்கே பக்கம் சாஞ்சிச்சு. இன்னமும் கொஞ்சம் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத மாதிரி அப்ப இவர் வந்து எங்க இருக்க தமிழ்நாட்டை திமுகவின் கோட்டையாக மாற்றுவேன்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்றது வந்து நின்றுக்கோங்க. அவர் எங்க சுருங்கி நிக்கிறாருங்க. தேனி மாவட்டத்தை திமுகவின் கோட்டையாக கம்பம் ராமச்சந்திரன் ஏற்கனவே அங்க இருக்கிறாருலங்க. அது கம்பன் செல்வேந்திரன் இருக்காரு, கம்பராமன் எல்லாம் ஏற்கனவே இருக்கிறாங்கல்ல அவங்க திமுக இருந்தவங்க தானே. ஏன் இன்னைக்கு அண்ணன் தங்கத்தமிழ் செல்வன் இவர் மேலதான் அவர் கோவமே. தங்கத்தமிழ் செல்வனுக்கு யார் மேல கோவம்ன்றீங்க? ஏடிஎம்கே மேலையா கோவம்? டிடிவி மேலையா கோவம்? கிடையவே கிடையாது. அவருக்கு பிரச்சனை லோக்கல் பாலிடிக்ஸ், பஞ்சாயத்து இவர் கூட தான். அப்ப அவர் அங்க இருக்காரு, திரும்பி அங்கேயே போயிட்டாரு. இல்ல அதிமுகவின் கோட்டையா இருந்தது இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. அத திமுகவின் கோட்டையா மாத்த வரல. உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். சும்மா விளக்கு. அந்த பதிலுக்கு நான் வரேன் திரும்ப. மக்கள் நீதி மையத்துல இருந்து கோச்சுக்கிட்டு மகேந்திரன் வந்து திமுக போயிட்டார். சரி. பின்னாடியே கமலாசன் திமுக விட்டார். மகேந்திரன் யோசிச்சு பாருங்க, என்ன எப்படாலும் வந்திருக்கு. அதான் சொல்ல தங்கத்தமிழ் செல்வன் வந்து இந்த பக்கம் சவாசமே வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம அங்க போயிருவோம் அப்படின்னு சொல்லி அங்க போறேன். ஏடிஎம்ல இருந்தா ரெண்டு பிரச்சனை, பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் பேசாம அங்க போயிருந்தேன் பாரு. பின்னாடி திருப்பி அங்க வச்சுங்க. இன்னைக்கு தங்கத்தமிழ் செல்வன் கூடவே இருக்கிறாரு. புரியுங்களா? எனக்கு ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கூடவே இருக்கிறாரு, நல்லா சிரிக்கிறார், நல்ல வெள்ளந்தியான மனுஷன், வெளிப்படையா பேசுவார், நேரா பேசிடுவார் மூஞ்சிலேயே. நீங்க நாளை கழிச்சு பார்க்க போறீங்க, அடுத்தடுத்து நீங்க பார்க்க போறீங்க. சரிங்களா உங்களுக்கு? சோ இது வந்து அவ்வளவு தூரம் சுருங்கினது வந்து ஒரு பெரிய வருத்தம். தேனி மாவட்டத்தோட திமுகவுக்கு பெர்செப்ஷன் பில்டிங்ல பெரிய லாபம்.